ஒரு காலத்தில் ஒரு முனிவர் தனது சீடர்களுக்கு அம்பு எய்தல் பயிற்சி அளித்தார். அவர் ஒரு இலக்கை தூரத்தில் வைத்துவிட்டு ஒவ்வொரு சீடனையும் அழைத்து இலக்கை பார்க்கச் சொன்னார். முதல் சீடனிடம் உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார். சீடன், முனிவரே, எனக்கு வானம், மரங்கள், நீங்கள் மற்றும் இலக்கு தெரிகிறது என்றான். இரண்டாவது சீடனிடம் உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார். சீடன், எனக்கு இலக்கின் அருகில் உள்ள இலைகள் மற்றும் பறவைகள் தெரிகிறது என்றான். கடைசியாக முனிவர் மிகவும் திறமையான சீடனை அழைத்தார். அவன் மிகவும் அமைதியாகவும் தன்னுடைய அம்பின் மீது கவனம் செலுத்துபவனாகவும் இருந்தான். முனிவர் கேட்டார், மகனே, உனக்கு என்ன தெரிகிறது? சீடன் அமைதியாக பதில் சொன்னான். முனிவரே, எனக்கு இலக்கின் நடுவில் உள்ள சிறு கருப்பு புள்ளி மட்டுமே தெரிகிறது. வேறு எதுவும் என் கண்ணுக்கு தெரியவில்லை. முனிவர் புன்னகைத்தார். இப்போது அம்பு எய்தி வெற்றி பெறு என்றார். சீடன் குறி தவறாமல் இலக்கை தாக்கினான். மற்ற சீடர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். முனிவர் மற்றவர்களிடம் விளக்கினார். இலக்கு தெரிகிறது என்று சொன்ன மற்றவர்கள் சுற்றியுள்ள தேவையற்ற விஷயங்களால் கவனச்சிதறல் அடைந்தனர். ஆனால் இவன் தன் குறிக்கோளை தவிர வேறு எதிலும் கவனம் செலுத்தவில்லை. அதனால்தான் இவன் வெற்றி பெற்றான். நீதி: நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பல சலசலப்புகளும் கவனச்சிதறல்களும் இருக்கும். நாம் நம்முடைய இலக்கை நோக்கி துல்லியமாகவும் முழு கவனத்துடனும் செயல்பட்டால் நாம் நினைத்த வெற்றியை நிச்சயமடைய முடியும். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.